அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வமே அறியாதவங்க குலதெய்வம் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். 100% உள்ளது உள்ளபடி நெகட்டிவ் பலன்களே இருந்தாலும் உள்ளது உள்ளபடி வெளிப்படையாக நேர்மையாக பலன்கள் கூறப்படும் என்ற ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி நண்பர்களே, பதிவுக்குள்ளே போவோம். பரணி நட்சத்திரக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க, குடும்பத்தில் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற பதிவை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் நண்பர்களே. ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அஸ்வினி நட்சத்திர தன்மைகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பரணி நட்சத்திரத்தை பார்ப்போம். பரணி நட்சத்திரக்காரங்க கொள்கையில் பிடிவாதமாக இருப்பாங்க, விடாப்பிடியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டோம்னா எனக்கு இதுதான் வேணும், இதுதான் செய்ய போகிறோம்னா 100% அது சம்மந்தமான எஃபர்ட்டை போடுவாங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாகவே அவங்க நினச்சதை நோக்கி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அபார ஒரு வில் பவர் உடையவங்களாக அந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு யார் தலைகுனிவை ஏற்படுத்தினாங்களோ, தன்னை யார் தாழ்வாக நினச்சாங்களோ, தன்னை யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஒருபோதும் மறப்பதில்லை இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இது 100% இந்த குணம் அவங்கள்ட்ட பொருந்தும். அதே போல் பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி ஈஸியிலே வந்துடும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இந்த பூமியில் நம்ம ஏதோ ஒரு கர்மம் செய்ய போய் தான் பிறவி எடுத்துருக்குறோம். நம்மளுக்கு ஒரு தீமை நடக்குன்னா முன் ஜென்மத்தில் அந்த கர்மவினையை அனுபவிக்கிறோம். அதனால் அது கழிதுன்னு எடுத்துக்கிடணுமே தவிர மேலும் மேலும் பகை உணர்ச்சியை வளர்த்துக்கிடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பகை உணர்ச்சி ஈஸியாக வந்துடும், பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகளும் ஈஸியாக வந்துடும். அதே போல் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறு, குளம், ஏரி, கடல் இதில் தான் குளித்தாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முறை தண்ணீர் கண்டம் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்படி இல்லை, நாங்கள் சிட்டி சைடு நீர்நிலையெல்லாம் குளிக்க மாட்டோம் அப்படின்னா நீர் சம்பந்தமான உபாதைகள், தண்ணீர் சம்பந்தமான உபாதைகள், சளித்தொல்லை, சைனஸ், வீசிங், இந்த 3ல் ஒன்றால் கண்டிப்பாக இவங்க அவதிப்படுவாங்க. நீர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையும். 4 பேர் ரொம்ப ஒரு பொறாமப்படுற அளவுக்கு நல்ல அழகான ஒரு வாழ்க்கை துணை. பரணி நட்சத்திரக்காரங்க பெண்களாக இருந்தால் அழகான கணவரும், பரணி நட்சத்திரக்காரங்க ஆண்களாக இருந்தால் அழகான பெண்ணும் கண்டிப்பாக அமையும். அதே போல் இவங்களுடைய அம்மாவுக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை, சுகர் சம்மந்தமான பிரச்சனை, கல்லடைப்பு சம்மந்தமான பிரச்சனை, நீரழிவு சம்மந்தமான நோய்கள், இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அம்மாவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் இவங்க குடும்பத்தில் ப, பா, பி என பேர் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் உடையவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பேனா பரணி எடுத்துக்கிடலாம். பரணி, பிரபா, பிச்சையா, பிரபாகரன், பிரகதீஸ்வரன், பிரகாஷ், இந்த மாதிரி பாப்பி இல்லை பேர ஆரம்பிக்கக்கூடியவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ இவங்களுக்கோ இவங்க கூட பிறந்தவங்களுக்கோ இவங்க பெற்ற பிள்ளைகளுக்கோ இவங்க இரத்த பந்தத்துடைய கனெக்டிவிட்டியில் கண்டிப்பாக பாப்பி பேருடையவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரஞ்சு கலர் நல்லாவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கோவிலெலாம் போகவே வேண்டாம், தான் கூடவே ஒரு தெய்வம் இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிட்டா ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அந்த தெய்வம் வேறு யாரும் கிடையாது, தன்னை பெற்ற அம்மா தான். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு தெய்வம், ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை பெற்ற தாய் தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. அது 100% நிதர்சனமான உண்மை இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற மாதிரி தாயோடைய பேச்சை அலட்சியம் எடுத்துக்கிடக்கூடாது, தாயை அவமானப்படுத்தக்கூடாது, தாய் பேச்சை அலட்சியம் எடுத்துக்கிடக்கூடாது, தாய் சொல் பேச்சை தட்டக்கூடாது, தாய் பேச்சை கேட்கணும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா சொல் பேச்சை மீறி ஒரு செயலை செஞ்சாங்க, அம்மா இதை செய்யாதடா, இது இங்கே போகாத அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செஞ்சாலோ, இங்கே போகாத அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனாலோ கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அந்த செயல்களில் ஒரு தோல்வியும் நஷ்டமும் சந்தித்தே தீர்வார்கள். அதில் மாற்றமே கிடையாது. அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் அம்மாவுக்கு எதிராக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தோல்வி உண்டு.
இது அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ, அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கி, அம்மாவுடைய கால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அம்மா சொல் பேச்சை கேட்டு, அம்மா எந்த ஒரு முயற்சியும் செய்யறதுக்கு முன்னாடி அம்மாகிட்ட கிட்டக்க, "அம்மா நான் இதை செய்யலாமான்னு" ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா, அம்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும். அம்மா இதை செய்யின்னு சொல்லி நீங்கள் செஞ்சால் 100% வெற்றியை கொடுக்கும். அதே போல் அம்மாட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை பயன்படுத்தி இன்னும் இல்லை, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போனால் கூட அம்மாட்டேருந்து ஒரு பேனா பென்சிலை வாங்கிட்டு போய் அவங்க எக்ஸாம் எழுதுறதுல பேனா பென்சிலை அந்த அம்மா கொடுத்த பேனா பென்சிலை யூஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் அம்மா கொடுத்த பேனா பென்சிலை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தந்தே தீரும். நீங்கள் அதில் பரீட்சையில் வெற்றி அடைவீங்க நண்பர்களே. இந்த நடைமுறையில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதனால் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான இத்துடன் பலன்கள் முடிவடைகின்றன. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வரேன். இதுபோல் நிறைய ஜோதிட அரிய தகவல்கள் 100% வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பரணி நட்சத்திரக்காரங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்க யாரோ வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பலன்கள் உங்களுக்கு 100% பொருந்தும் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.